இந்த சில்வரோட ரேட் பெருசா குறையிற மாதிரி தெரியல சார் ரீட்டைல் மார்க்கெட்ல. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பயங்கரமா சில்வர் விழுது. இதுக்கான காரணம் என்னங்க சார்? இங்கே சில்வர் ரேட் பெருசா குறையாம இருக்கிறதுக்கு. ஆக்சுவலி சில்வர் வந்து ஜனவரி மாதம் 29 கிட்டத்தட்ட $120 ஒட்டி வர்த்தகமானது. இன்றைய வந்து 65, 62 அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் வர்த்தகம் ஆகிக்கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. நான் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கரெக்ஷன் தான் இது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் உள்நாட்டில் பார்க்கும்போது அதனுடைய விலை வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. மறுபடியும் இதே ரூபி கன்வர்ஷன் இதெல்லாமே நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன் ஒரு பக்கம். பட் என்ன ரீசன்னால இந்த வெள்ளியினுடைய விலை இந்த உச்சத்தை தொட்டது, இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு வெள்ளியினுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லலாம். முதல்ல வந்து வெள்ளி வந்து இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி. ஒரு 50% பார்த்தீங்கன்னா அதனுடைய தேவையை வந்து சோலார் பயன்பாடு, மற்ற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதில் மாதிரியான இதில் தேவை பூர்த்தி செய்கிறது ஒரு பக்கம். இரண்டாவதாக மீதி வந்து ஆபரண தங்கத்தில் ஆபரணமாக நம்ம அணியக்கூடிய சில வெள்ளி பொருட்களாகட்டும் அல்லது மற்ற யூட்டென்சில்ஸ் சொல்லக்கூடிய உபகரணங்கள் இவையெல்லாம் வந்து வெள்ளியினுடைய பயன்பாடாக இருக்கிறது. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது 2018ஆம் ஆண்டு தொடங்கி 2025ஆம் ஆண்டில் இந்த வெள்ளியினுடைய உற்பத்தி அளவு தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்ததன் எதிரொலிப்பாக தான் நாம் வந்து இந்த விலையேற்றத்தை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 2019-20 பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியினுடைய டெபிசிட்னு சொல்றோம் இல்லையா, சந்தைக்கு வரக்கூடிய வரத்து வந்து கிட்டத்தட்ட 46 பில்லியன் அவுன்சஸாக இருந்தது. படிப்படியாக அதிகரித்து 760 மில்லியன் அவுன்சஸாக அதிகரித்து காணப்பட்டது. ஸோ அந்த டெபிசிட் நாளடைவில் வந்து கடந்த 5 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக இந்த பற்றாக்குறை இருந்ததன் அடிப்படையில் தான் வந்து வெள்ளியினுடைய விலை ஏற்றம் அதிகரித்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த டெபிசிட் குறைந்து கொண்டு இப்போ கடந்த மே மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து வரத்து வந்து நம்ம டெபிசிட் எந்த அளவுக்கு பற்றாக்குறை குறைந்து இருக்குது என்றால் கிட்டத்தட்ட 46 மில்லியன் அவுன்சஸ் மட்டும்தான் வந்து அந்த டெபிசிட் இருக்குது. அதாவது சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து பெரிய அளவில் இருந்தது, இப்போ மிகப்பெரிய அளவில் குறைந்து காணப்படுகிறது. அப்படின்னா ஒரு சப்ளை வந்துருச்சு, சந்தைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய விலை இறக்கம் என்பது கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. இதில் வந்து ஒரு பெரிய சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்சில் தான் வந்து விலை ஏற்றம் அல்லது விலை இறக்கம் நடக்கிறது. ஸோ இந்த வெள்ளியினுடைய விலை வந்து பெரிய அளவுக்கு இறக்கத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் இன்னும் அதிக அளவுக்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. வெள்ளியினுடைய விலை என்னுடைய கணிப்பில் படி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு, அதாவது நம்முடைய ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கீழே வரணும். கிட்டத்தட்ட ஒரு ஃபேர் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 முதல் ஒரு 200க்குள்ளார இந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த ப்ரைஸிங் நிற்கணும். பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இது வந்து வரும் நான் எதிர்பார்க்கின்றேன். சந்தைகள் அதற்கு எந்த காலத்தில் அதற்கான விலை கொடுக்க வேண்டுமோ அந்த விலை கொடுக்கும். எப்போதுமே வந்து சந்தை வந்து நம்மை அனைத்து முதலீட்டாளருடைய பெரியது சந்தை. சந்தை வந்து மார்க்கெட் ஃபோர்ஸ் வில் டிட்டர்மின் த ரைட் ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதாவது சந்தைக்கு தெரியும் இதற்கு இந்த ஒரு பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும் என்பது சந்தையில் தானாகவே தன்னை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டு. ஸோ அதை நோக்கி தான் நகர்கின்றது. அவசரமாக தேவைப்படுவர்கள் வேறு வழி இல்லாமல் வாங்க வேண்டும் என்றால் வாங்கித்தான் ஆக வேண்டும், அதை மறுப்பதற்கில்லை. பட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்குவது என்பது அவாய்ட் பண்ண வேண்டிய தருணம் இது. என்னதான் விலை வீழ்ச்சி என்றாலும் சொன்னாலும் கூட நிச்சயமாக இதை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த வீழ்ச்சி இன்னும் தொடர இருக்கிறது. அந்த வீழ்ச்சி ஒரு கட்டத்தில் வந்து கன்சாலிடேட் ஆகி நிற்கும் பொழுது மட்டும்தான் நம்ம வாங்க வேண்டும். இது வந்து இந்த விலை இறக்கம் என்பது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. அது இந்திய விலைகளில் கூடிய விரைவில் அது பிரதிபலிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார் ரொம்ப நன்றிங்க சார். டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க. கோல்டு சில்வர் ஏன் குறையுது, இப்போ கோல்டை வாங்கணுமா சில்வரை வாங்கணுமான்றதும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஓகே.